சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமன் விசாரணைக்காக திருவாலாங்காடு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டார். இதுகுறித்து நமது செய்தியாளர் தமிழன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். தமிழன், விசாரணைக்காக ஜெயராமனை அழைத்து சென்றிருக்கும் நிலையில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட இருக்கிறது? விசாரணைக்கு பிறகு அவருக்கு சிறையில் அடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக பார்க்கலாம். நேற்று ஒரு 9 மணி அளவில் ஜெயராமனை திருவிழாங்காடு காவல்துறையினர் நேற்று ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து சரியாக ஒரு 2 மணி அளவில் அவரை திருத்தணி டிஎஸ் அலுவலகத்துக்கு சென்று கொண்டு செல்லப்பட்டு அவரை தொடர்ச்சியாக அங்க அவருடைய விசாரணை தொடர்ந்தாக ஈடுபட்டு வந்தது. அந்த நிலையில் தற்பொழுது பார்த்தால் இன்று காலை 9 மணி அளவில் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரத கட்சியின் மாநில தலைவருமான பூவை ஜெகன்மூர்த்தியாரு காலை முதலிருந்து தற்போது வரை சுமார் ஒரு 6 மணி நேரத்துக்கும் மேலாக அவர் விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது திருத்தணியில் விசாரிக்கப்பட்டிருந்த ஏடிஜிபி அவரையும் கொண்டு செல்லப்பட்டு இந்த பகுதியில் தற்போது 2 பேரையும் ஒரே அறையில், அதுவும் திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டு 2 பேரையும் விசாரணையானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த விசாரணைக்காக தற்போது திருவிழாங்காடு முழுவதும் அநேக பகுதிகளிலிருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு ஈடுபட்டு, குறிப்பாக எந்தெந்த பகுதி என்று பார்த்தால் திருவிழாங்காடு கூட்டுச்சாலை, அதே போல நாராயணபுரம் கூட்டுச்சாலை, அது மட்டும் இல்லாமல் திருப்பாச்சூர் கூட்டுச்சாலை, அங்கங்க கொஞ்சம் மிக முக்கியமான சாலைகள் அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த பகுதியில் கட்சி நிர்வாகிகள் யாராவது உள்ளே வந்தால் அவர் முழு சோதனைக்கு பிறகுதான் இந்த பகுதியை கடந்து செல்வதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாங்காடு காவல் நிலையம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழன், ஏடிஜிபி மீது ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக அவர் மீது எஃப்ஐஆர் போட வாய்ப்பு இருக்கிறதா? அவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது? நிச்சயமாக பார்க்கலாம். ஏற்கனவே 3 பிரிவின் வழக்கின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவாகி உள்ள நிலையில் தற்போது அவர் கூடுதலாக அவருடைய ஏடிஜிபி அந்த காரை பயன்படுத்திய வழக்கு கூடுதலாக ஒரு வழக்கு பதிவாக உள்ளது என்று காவல்துறையின் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தமிழன்.